ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன் காசா ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது பிளஸ் 2 ரிசல்ட் வந்த உடனே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 7/5/2025 இந்த டேட்ல வந்து டிஎன் காசா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா டைரக்டா போயிட்டு படிக்க முடியாது. நீங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து கவுன்சிலிங் மூலியமாக மட்டுமே வந்து உங்களால் வந்து அப்ளிகேஷன் பண்ணி நீங்க கவுன்சிலிங் மூலியமா அட்டன் பண்ணி தான் காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ண முடியும். அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு 7/5/2025 இருந்து இன்னைக்கு டேட் லாஸ்ட் டேட், அதாவது 27/5/2025 வரைக்கும் ஆன்லைன்ல டிஎன் காசா அப்ளிகேஷன் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னையோட வந்து அப்டேட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரொசீஜர், நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்போ வந்து காலேஜுக்கு போகணும், உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஜெனரல் கோட்டாக்கு வந்து எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும், ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வரும், எந்த வெப்சைட்ல போயிட்டு ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கணும், நீங்க எப்போ வந்து காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் ஒரு என்டையர் ப்ராசஸாக தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாரெல்லாம் வந்து டிஎன் காசார்ல அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வந்து வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது டிஎன் காசா தரப்புல இருந்து இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னைக்கு ஒரு லேட்டஸ்டா ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது ஷேர் பண்ணியிருக்காங்க. 27/5/2025 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவம் அப்படிங்கிறது 7/5/2025 தொடங்கி 27/5/2025 முடிவடைந்ததான் மாணவர்களின் நலன் கருதி மீண்டும் வந்து 30/5/2025 தொடங்கும் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் செலியன் அவர்கள் வந்து தகவல் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதாவது ஹையர் எஜுகேஷனுடைய மினிஸ்டர் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்ததா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விதத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவம் அப்படிங்கிறது இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த டேட்ல வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி நிறைய மாணவர்களுடைய நலனை கருதி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாசம் 30ஆம் தேதி வந்து மீண்டும் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். அதாவது யாரெல்லாம் வந்து பிளஸ் 2ல இருந்து அரியர் எக்ஸாம் எழுதுறாங்க, பிளஸ் டூல இருந்து ஃபெயில் ஆயிட்டு மீண்டும் வந்து ரீ எக்ஸாம் எழுதி வந்து மறுபடியும் பாஸ் பண்ணி ஆர்ட்ஸ்ல வந்து படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சரிங்களா, அதான் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை தான் வந்து இதுலயுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025 to 26ஆம் கல்வியாண்டிற்கான மாணாக்கர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது 7/5/2025 தொடங்கி இன்னைக்கு டேட் வரைக்கும் ஸ்டார்ட் முடிஞ்ச நிலையில இணையதளம் வாயிலாக பெறப்பட்ட இதுவரை 2,25,705 அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இணையதளம் வழியாக வந்து விண்ணப்பம் வந்து பதிவு செய்யப்பட்டது. இதுல மாணவிகள், அதாவது வந்து கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,08,619 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும், மீதி இருக்கக்கூடியவங்க வந்து 76,065 மாணவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விண்ணப்பம் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 78 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது 3ஆம் பாலினத்தவர்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ங்கிறது 78 பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து அமௌண்ட் பே பண்ணி அப்ளை பண்ணவங்க வந்து 1,84,764 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி இது வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ணி யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களோட அப்ளிகேஷனை டிஎன் காசால இருந்து சம்பந்தப்பட்ட காலேஜுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நாளைக்கு டேட்ல இருந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது 1 by 1 வந்து நமக்கு வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கும். அது எந்த டேட்ல எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்க. சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது. உங்களோட ரேங்க் லிஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய காலேஜில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில பிரசிடென்சி காலேஜ்ல நீங்க பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜில எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு பட்டியல் மாதிரி போட்டு அதுல யார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், யார் வந்து செகண்ட் ரேங்க், யார் வந்து தேர்ட் ரேங்க்னு சொல்லிட்டு உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்க இல்லையா 12th மார்க், அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரியில வராங்க. யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்க வருவாங்க. ரெண்டாவது வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருவாங்க. மூணாவது வந்து அந்த பிடபிள்யூடி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் சேலஞ்சில் வருவாங்களா, இந்த மாதிரி கேட்டகரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்சிசி, என்எஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் வரவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிருவாங்க. மீதி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அதுதான் வந்து காமன், அதாவது பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்கன்னு பாருங்க.
அந்த விதத்துல ஒரு பட்டியல் போட்டு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. முதலாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கான வகுப்புகள் குறிப்பிட்டுள்ளவாறு வந்து 30/6/2025 துவங்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுல 29/5/2025 அதாவது வந்து இந்த மாசம் மே மாசம் 29ஆம் தேதி சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கல்லூரிகளின் இணையதளங்களிலும் கல்லூரி தகவல் பலகைகளிலும் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிரசிடென்சி காலேஜில் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா பிரசிடென்சி காலேஜோட வெப்சைட்ல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களால பார்க்க முடியல ஆன்லைன்ல அப்படின்னா நியர்பைல இருக்கு அப்படின்னா நீங்க காலேஜோடைய அந்த நோட்டீஸ் போர்ட்ல போய் நீங்க வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து 29ஆம் தேதி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து யாருக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துல வந்து 30/5/2025 பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது கல்லூரி இணையதளங்களிலும் கல்லூரி தகவல் பலகைகளிலும் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து 2/6/2025 இந்த டேட்ல சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவத்தினர், அந்தமான் நிக்கோபார் இந்த தீவுல இருக்கக்கூடியவங்க, தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர்கள், இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 2, 3 இந்த டேட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து கலந்தாய்வு அப்படிங்கிறது நடக்குது, கவுன்சிலிங். சரிங்களா? அதே மாதிரி வந்து பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து 4/6/2025 இருந்து 14/6/2020 ஏன்னா இவங்க தான் மெஜாரிட்டி, உங்களுக்கு தான் அதிகமாக அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். அதனால ஜென்ரல் கோட்டா பொது கலந்தாய்வு அப்படிங்கிறது 4/6 ஸ்டார்ட் பண்ணி 14 கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் வந்து கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்ல நீங்க எத்தனை காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அத்தனை காலேஜ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டிமேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒரு சில காலேஜ்ல கால் பண்ணி கூப்பிடுவாங்க, ஒரு சில காலேஜ்ல உங்களுக்கு SMS மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து தகவல் வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து எந்த காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அத்தனை காலேஜுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. இப்போ இந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்குல கவுன்சிலிங் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த டேட்ல வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அடுத்த மாசம், அதாவது வந்து ஜூன் மாசம் 30ஆம் தேதி நம்மளுக்கு வந்து காலேஜ் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க அந்த டேட்ல வந்து ஜாயின் பண்ணி நீங்க வந்து ரெகுலரா காலேஜுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரோ நாங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காகவே பிரத்யேகமா நம்மளோட வெப்சைட் வந்து கொடுத்துருக்கோம். இன்டர்நெட் கஃபே தமிழ்.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 176 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அத்தனை காலேஜோட வெப்சைட் ரேங்க் லிஸ்ட் நம்ம வந்து தனித்தனியா நம்ம வந்து டெடிகேட்டடா அந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சென்னையில இருக்கக்கூடிய குயின் மேரி காலேஜ் ரேங்க் லிஸ்ட் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நேரம் வந்து டவுன்லோட்னு சொல்லிட்டு ரேங்க் லிஸ்ட் கீழே பிடிஎஃப் இருக்கும். இந்த டேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா குயின் மேரி காலேஜ், அதாவது ராணி மேரி காலேஜோட வெப்சைட்ல போகும். இந்த இடத்துல மேலேயே உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா எந்தெந்த டேட்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுறாங்களோ மேல உங்களுக்கு வந்து இன்டிமேஷன்ல வரும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைட்ல வந்து உங்களுக்கு வந்து ஓடும். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக அதை கிளிக் பண்ணி ரேங்க் லிஸ்ட் உங்களால வந்து செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும். சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா வந்து போஸ்ட் பண்றோம். அது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் கூட நீங்க வந்து கனெக்ட்ல இருந்துக்கோங்க. எஜுகேஷன் கஃபே அப்படிங்கிற இந்த டெலிகிராம் குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க, எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு, அதே மாதிரி எந்த டேட்ல கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த குரூப்ல மட்டும்தான் வந்து போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி அப்டேட் கொடுப்போம். ஸோ கண்டிப்பா மறக்காம இந்த ஒரு குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.